தூய ஆவியே வாரும் இப்போதே, தாரும் உந்தன் வல்லமையை தாரும் இப்போதே. தூய ஆவியே வாரும் இப்போதே, தாரும் உந்தன் வல்லமையை தாரும் இப்போதே. 39ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு அனல் கொண்ட இருதயம். உன்னுடைய இருதயம் அனல் கொண்டதாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் கடந்த நாளிலே பார்த்தது போல நம்முடைய வாயை நாம் காக்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. நான் மௌனமாகி நலமானதை பேசாமல் அமைதலாயிருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது என்று சொன்னால், அது என்ன துக்கம்? அது லௌகிக துக்கம் அல்ல, தேவனுக்கேற்ற துக்கம். நமக்கு எதிராக பேசுகிறவன் பேசுகிறான், கடுச்சொற்களை உபயோகப்படுத்துகிறான். அவன் பேசுவது போல ஆவிக்குரியவர்களாகிய நாமும் பதிலுக்கு பதில் பேசாதபடிக்கு, நலமானதை பேசாதபடிக்கு நீ உன்னை அடக்கி உன்னை நீ காத்துக் கொள்ளும் போது உனக்குள்ளே தேவனுக்கேற்ற துக்கம் வருகிறது. அந்த நிலையிலே உன்னுடைய இருதயம் அனல் கொண்டதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயம் அனல் கொண்ட இருதயமாய் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வேளையிலே நாம் தியானிக்கும் போது என்று சொன்னால், எதை தியானிக்கும் போது? எவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அனல் கொண்டது மாத்திரமல்ல, அக்கினி மூண்டது. பரலோகத்திலிருந்து அக்கினி கடந்து வருமா? அக்கினி அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராம். எப்பொழுது என்று சொன்னால், நீ மௌனம் காக்கும் போது, நீ வார்த்தையை வேண்டாத வார்த்தைகளை நீ வெளிப்படுத்தாமல் உன் வாயை நீ உன் நாவை காத்து கொள்ளும் போது, அந்த வேளையிலே இருதயம் அனல் கொள்ளுகிறதாகவும் அக்கினி அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், மௌனம் காக்க வேண்டிய நேரத்திலே மௌனம் காக்க வேண்டும். மூர்க்கம், கடுஞ்சொற்களை உபயோகப்படுத்துதல் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. திராட்சை செடியாகிய அவர்கள் கொடியாய் நிலைத்திருக்கிறவர்கள், அவர்கள் நிச்சயமாக சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். கனிகளை கொடுக்கிறவர்களிடத்திலே வரங்களை கொடுக்கப்படும். கனி கொடுக்க தொடங்கினால் அவனுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்து அலங்கரிப்பார். அதுதான் உண்மை. எனவே இருதயம் அனல் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரலோக அக்கினி உனக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், நீ பேச வேண்டிய நேரத்திலே உனக்கு எதிராக பேசுகிறவனுக்கு சரிசமமாக நீ பேசாதபடிக்கு கோபம் உனக்குள்ளிருந்து வெளியேற வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும். கோபம் தாமதமாக வரும். சில பேருக்கு கோபம் தான் முன்னால வருது, முற்கோபி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் கடுச்சொற்களை உபயோகப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வெளியிலும் கடுச்சொற்களை பேசுவார்கள், அங்கும் ஒரு பாஷையை பேசுவார்கள், காரியத்திலும் ஒரு பாஷையை பேசுவார்கள், இரண்டு மனமாயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்வில் எதையாவதும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்காது இருக்க கடவர்கள். அருமையான தேவச்சனம், மௌனமாயிருங்கள். மௌனமாயிருந்து நலமானதை பேசாமல் மௌனமாயிருந்து பாருங்க.
துன்மார்க்கருக்கு முன்பாக அதற்கு ஈக்குவல் பேசாதபடிக்கு மௌனக்கார். நீங்கள் மௌனம் சாதிப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயம் அனல் கொண்டவர்களாக இருப்பீர்கள், ஆவியிலே அனலாக இருப்பீர்கள் என்கிறதை பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாவை அடக்க வேண்டிய நேரத்திலே அடக்கி அது நிமித்தமாக அனல் கொண்ட இருதயமாய் மாற்றப்பட்டு பரலோகத்திலிருந்து அக்கினி அபிஷேகம் இறங்கி வர எங்களுக்கு பேருதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாய் காணப்படட்டும். நாங்கள் கோபத்தை அடக்கி வேண்டாத வார்த்தைகளை வெளிப்படுத்தாதவர்களாய் உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படட்டுமே. கிருபை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.